அதாவது இரட்டை அர்த்தம் கொள்ளுகிற வார்த்தைகள். உலகத்தானை போல be an example in your conduct. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், be an example in compassion. தமிழ் வேதத்துல இந்த வார்த்தை போட்டிருக்கிறது, உன்னுடைய அன்பிலும் be an compassion. அன்பு சகோதரனை சகோதரியே, be a man of compassion. மனதிற்கும் உள்ளவர்களாய். நான் மனதிற்கு சொல்லும் போது அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் என்னுடைய 16 வயதில் நான் இயேசுவை சந்தித்தேன். இயேசுவை சந்திக்கும் போது எனக்கு 17 வயது. நான் ஊழியத்திற்கு வரும்போது எனக்கு 20 வயது. Be an example in your compassion. அதற்கு பணம் தேவையில்லை, பெரிய பெரிய பணக்காரனா இருக்கும் தேவையில்லை. உன் ஏழ்மையிலும் உன் வறுமையிலும் உபத்திரவத்திலும் be an example compassion. நீங்க கிறிஸ்துவ குடும்பங்கள்ல அந்த கம்பேஷனே இல்லை. அந்நிய பாஷை ஏராளம், ஆவில் நிரம்புவது ஏராளம், ஓயாத பாட்டு, ஓயாத துதி, ஓயாத ஜபம், அதிகார ஜபம், இரவு ஜபம், பகல் ஜபம். ஆனால் there is no example in their compassion. ஒரு மனதுருக்கம் இல்லையே. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, ஏழைகளை குறித்து, திக்கற்றவர்களை குறித்து, விதவைகளை குறித்து, அன்பாவளே சிறைப்பட்டவர்களை குறித்த அந்த கம்பேஷன் இதைத்தான் தமிழ் வேதத்துல ஆவியிலும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவினா இந்த பசுத்தாவில் இல்ல, ஹியூமன் ஸ்பிரிட். முதலாவது நல்ல மனிதனாயிருங்கள், இரண்டாவது நல்ல கணவனாயிருங்கள், மூன்றாவது நல்ல தகப்பனாயிருங்கள், நான்காவது நல்ல கிறிஸ்தவனாயிருங்கள். சொல்லப்பட்ட வார்த்தை an example in your compassion. அடுத்து நான்காவது குறிப்பு example in your confidence. தமிழ் வேதத்துல இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்கிறது, விசுவாசத்திலும். அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, be an example. உங்களை பார்த்து அநேகர் ஆண்டருக்குள்ள வரணும், உங்களை பார்த்து அநேகர் ஆண்டர் ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொண்டது என் நண்பனை பார்த்து தான். அவர் ஒரு இந்து சகோதரர், என்னுடைய பள்ளியில படித்தவர். அவருடைய வாழ்க்கைத்தான் என்னை மாற்றியது. இந்த மத்திய 9ஆம் அதிகாரத்துல ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானாள். அதே மத்திய 14ஆம் கடைசி வசனத்துல அதை கண்டு அனைவரை துடும்பிடிக்க இடத்துல வந்தார்கள், அவர் சுஸ்தமானார்கள். அப்படியானால் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய அந்த ஒரு முன்மாதிரியான காரியங்கள், அவளை தொட்டால் சுகமாவே என்று சொல்லி எண்ணி அவள் வஸ்திரத்தை தொட்டால் சுகமானார். அதை பார்த்தவர்களும் அதையே செய்தார்களாம். மத்திய 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள், அத்தனை பேரும் சுகமானார்கள். அப்படியானால் அவருடைய செய்கை யாரோ ஒருத்தர் இம்பாக்ட் பண்ணிச்சு. உங்களுடைய செய்கையை மாத்திரம் இம்பாக்ட் பண்ணும். உங்களை போல உங்களை பார்க்கும் போது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவரை மாதிரி ஜெபிக்கணும், இவரை மாதிரி. இந்த திருச்சபையில பார்க்கிறேன்.